இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரணத்தினால சிறப்பு. அந்த வாழ்க்கையில் மேம்பட்டவர்கள் ஒவ்வொரு வகையில் மேம்பட்டிருக்கிறார். அதில் நகைச்சுவையை சில பேர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சொல்ல முடியாத பல விஷயத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அரங்கத்துக்கு நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்திருக்கிறதால தான், நீங்கள் ரசிக்கிறதால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியே இருக்குது. எங்கள் அருமை நண்பர் நாகராஜன் சார் சொன்னார், நீங்கள் கைதட்டுறதுல தான் இந்த விழாவினுடைய வெற்றியே இருக்குது, அந்த சந்தோஷமே அதில் தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ரசனை அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசினேன். அப்போ ஒரு செய்தி சொன்னேன். ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி கிட்ட விருது வாங்க போறாரு. அவர் ஜனாதிபதி கிட்ட விருது வாங்க போயிட்டு ஜனாதிபதி கிட்ட பத்மஸ்ரீயை நம்ம விருது வாங்கிட்டு வெளியே வந்தபோது பத்திரிகை நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க வாங்கின விருதுல சிறந்த விருது எது அப்படின்னு கேட்டாங்க. அவர் இப்படி யோசிச்சுட்டு சொன்னார், நான் ஒரு கல்யாணத்துக்கு வாசித்தேன். பொதுவாக நான் கல்யாணத்தில் மாப்பிள்ளை எழுப்பெல்லாம் வாசிக்க மாட்டேன். ஆனால் அது ஊர்வலத்தில் வாசிக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த கல்யாணத்தில் வாசித்தேன். அந்த காலத்தில் கல்யாணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நரிக்குறவர் கேஸ் லைட்டோடு நிற்பார். 2 லைட் வச்சுருப்பாங்க. ஒன்று நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு இருக்கும், இன்னொன்று மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு லைட் வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை பக்கத்தில் ஏன் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பையன் இதே மாதிரி வேற ஏதாவது ஊரில் ஊர்வலமாக போயிருக்கிறானா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மாப்பிள்ளை கிட்ட லைட் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய மாமியாரோடு இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால மாப்பிள்ளைக்கு ஒரு கேஸ் லைட் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு கேஸ் லைட் பிடிப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்றார் ராஜரத்னம் பிள்ளை, நான் வாசிக்கிட்டே வந்தேன், திடீர்னு ஒரு பிருகம் அடிச்சேன். பிருகாங்கிறது ஒலி சுருள், அப்படி குழைச்சி உள்ள எடுக்கிறது. நான் திடீர்னு அப்படி ஒரு பிருகம் அடிச்சேன் பாருங்க. அந்த நரிக்குறவர் இப்படி கை கேஸ் லைட்டை வச்சிருந்தவர் தூக்கி போட்டு பேஷ் அப்படின்னு ஒரு புடி பிடிச்சார். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின விருதுலேயே பெஸ்ட் விருது அதுதான். ராஜரத்னம் இந்த பத்திரிகைக்காரங்க அதோட விட்டுருக்கலாம். ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்போ இப்போ ஜனாதிபதி கிட்ட வாங்கினது தேவையா? இப்போ ஜனாதிபதி கிட்ட வாங்கினது அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னார், ஜனாதிபதி என்ன என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தாரு, எவனோ கொடுக்க சொன்னா கொடுத்தாரு. அதில் என்ன முக்கியம்னா, ஜனாதிபதி விருதை விட வாசிப்பை கேட்டுட்டு பேஷ்னு சொன்னா பாருங்க, அதுதான் மிகப்பெரிய விருது. நான் யாருக்கு சொல்றேன்? பர்வீன் சுல்தானாக்கும் ஞானசம்பந்தன் ஐயாவுக்கும் சொல்றேன். இந்த ரசிகர்கள் கேட்டுட்டு இங்க பாராட்டுறாங்க பாருங்க, இந்த விருதுக்கு நிகரான விருது அகில உலகத்திலும் கிடையாது. ஏன்னா நிஜமான ரசனையிலேருந்து வருகிற ஒரு பெரிய அழகு. நீங்க ரசிக்கிறதே ஒரு பெரிய கலைங்க. நீங்க ரசிக்கிறீங்கல்ல, நீங்க ரசிக்கிறத இங்கேருந்து நாங்க ரசிப்போம். சில பேர் எப்படி தெரியுங்களா, ரசிக்கும் போது நாங்கள் ஒன்று சொன்னோம்னா நேராக எங்களை பார்த்து அதை அப்படியே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க பக்கத்து ஆளை பார்ப்பாங்க. அவங்க பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள அப்படியே பார்த்து, என்ன அர்த்தம்னா அவங்க தான் எங்கள் பேச்சை கேட்கப்பான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால எங்களை பெயில் எடுக்கிறது அவங்க வேலை, எங்களை காப்பாற்றுறதுக்காகவே. பத்தியா நான் சொன்ன மாதிரியே நல்லா பேசுறாரு பத்தியா, கடைசி வரைக்கும் எங்களை விட டென்ஷனாக அவங்க தான் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் நல்லா பேசணுமே அப்படின்னு. அவங்க ஒரு டென்ஷனோட அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க ரசிக்கிறது முக்கியம் இல்லைங்க, நீங்க ரசிக்கிறத நாங்க ரசிக்கிறோம் பாருங்க, அது ஆனந்தத்தினுடைய உச்சம்னு சொல்லணும். அது ஒரு தனி அழகு, அது ஒரு சுகம். இப்போ நீங்க இவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. வீட்டில் தனியா ஒரு ஜோக் கேட்கறதுக்கும் இது மாதிரி இடத்துல நம்ம ஒரு 1000-2000 பேரை உட்காந்து கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்? என்னதான் இந்த உலகத்தில் நாமளாம் ஒரு ஜோக்கை படிச்சுட்டு வீட்டில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இங்க எல்லாருமா சேர்ந்து சிரிக்கிற போது கிடைக்குது. பொதுவாகவே தனியாக சிரிக்கப்படாது, அது ஒரு மாதிரி நினைப்பாங்க. இது மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல சிரிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ஒரு தனித்த விஷயம். சமஸ்கிருதத்தில் 2 வார்த்தை இருக்கு, சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற வார்த்தை. டெக்னிக்கலாக அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் வேற அர்த்தத்தை நான் இப்போ போக விரும்பலை. ஆனால் அதுக்கு ஒரு நுட்பமான ஒரு பொருள் ஒருத்தர் சொன்னார், எது சொர்க்கம் எது நரகம் அப்படிங்கிறதுக்கு. ச வர்க்கம், ச வர்க்கம்னா சேம் குரூப், ச வர்க்கம், என்னுடைய வர்க்கம் என்னவோ அதே மாதிரியானது, எனக்கு என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் உள்ளது. ஸோ சேம் டேஸ்ட் உள்ள பீப்புள் கூடுறாங்க பாருங்க, அதுதான் உண்மையிலேயே சொர்க்கம். ச வர்க்கம், சேம் டேஸ்ட் உள்ள பீப்புள் கூடுறது. நரகம்னா என்னன்னா, ரகம்னா தரம், ந ரகம், நம்ம தரத்துக்கு ஒத்து வராத இடத்துல இருந்தா அது மிகப்பெரிய நரகம்னு சொல்லணும்.
நமக்கு என்ன டேஸ்டோ அந்த டேஸ்டோட இருந்து அது ஒரு சொர்க்கம் தானே. அப்போ இது ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த இடம் சொர்க்கம், 3 மணி நேரத்துக்கு இதை சொர்க்கம் ஆக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்கள் நகைச்சுவை என்பது எவ்வளோ வலிமையானது அப்படின்னு கேட்டால், நாங்கள் சீரியஸான பல கருத்துக்களை விளக்கிறதுக்கு படாத பாடுபடுவோம். இந்த கருத்தை எப்படியாவது ஆடியன்ஸுக்கு அப்படியே கொடுக்கணுமே. இப்போ எங்கிட்ட யாராவது ஒரு உணவுப் பொருள் கொடுத்தா அது உடையாமல் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுமேன்னு கவலைப்படுவோம் பார்த்தீங்களா. சில பேர் வெளியூர்லேருந்து நாங்கள் வரும்போது ஒரு முறுக்கு டீன் கொடுத்து அமெரிக்காவில் கொடுத்து விடுவோம்மா. நல்ல வேளை ஒபாமாவுக்கு கொடுன்னு சொல்லாமல் அவங்க பெரியம்மாவுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறுக்கை உடையாமல் கொண்டு போகிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. அந்த பொருளை அப்படியே பத்திரமா கொண்டு போய் அப்படியே கொடுக்கணுமேனு ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி தான், ஏன் அதை விட இன்னும் ஒரு சிறந்த கவலை, நாங்கள் மனசில் வாங்கின ஒரு கருத்தை அது சேதாரம் ஆகாமல் உங்களுக்கு போய் கிடைக்கணும். நாங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய வேதனை. அந்த கருத்தை அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த கருத்துக்களை அப்படியே கொடுக்கணும்னா பெஸ்ட் பேக்கிங் மெட்டீரியல் எதுன்னு கேட்டா, ஹியூமர் இஸ் த பெஸ்ட் பேக்கிங் மெட்டீரியல். அழகா அதை பேக் பண்ணி அப்படியே கொடுக்கறதுக்கு. நான் திருவாசகம் பேசுறேன். திருவாசகத்தில் ஒரு வரி வருது, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு. அடியார் உந்தன், அதாவது நீ அடியார்களுக்கு நடுவில் இருக்கிற, அந்த அடியார்கள் நடுவுக்கு உள்ளே இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம். நான் சொன்ன மாதிரி சொர்க்கம் அடியார்களுக்கு மத்தியில் இரு அப்படிங்கிறத இது எப்படி புரிய வைக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். வருஷம் கந்தசஷ்டி விழாவுக்கு பேசுறதுக்காக நான் திருச்செந்தூர் போவேன். கந்தசஷ்டி விழாவில் இப்போல்லாம் நாங்கள் வசதியாக இருக்கும். தூத்துக்குடி வரைக்கும் பிளேனில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து சல்லுன்னு யாரோ ஒருத்தர் காரில் ஏறி போயிடுறோம். அப்போ சொந்த காரும் கிடையாது, சொந்தக்காரங்கிட்ட காரும் கிடையாது. நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். அது ரொம்ப துன்பமாக. அந்த காலத்தில் பேச்சாளன்னு பிளேன்லாம் ஏற்றக்கூட மாட்டான். இவன் பேசிக்கிட்டே வந்துடுவானோன்னு பயந்துட்டு பேச்சாளன் பிளேனில் கூட ஏற்ற மாட்டான். எனக்கு தலையெழுத்து பாருங்கள். திருநெல்வேலி போய் நான் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருச்செந்தூருக்கு போகணும். பஸ்ஸில் போகிறத மாதிரி நரக அவஸ்தை இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அதுவும் என்ன மாதிரி அகலமான ஆள் பஸ்ஸில் போகிறதுங்கிறது அவ்வளோ சங்கடமான விஷயம். ஏன்னா பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஆர்ட். சில பேர் ஜன்னல் வழியாக அந்த குழந்தைய உள்ளே விடுவான். அந்த சைஸுக்கே பெற்றிருக்கான் சார், ஜன்னலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிள்ளையை பெற்றிருக்கான் சார். அதை விட என்னோட நண்பர் சிற்பி ரகுநாதன் தான் சொல்வார், அதில் அந்த பஸ்ஸில் 3 சீட் இருக்கும். அந்த 3 சீட்டு நீளத்துக்கு அந்த புள்ள இருக்குது சார். அப்படியே போய் நேரம் அப்படியே அந்த 3 சீட்டை பிடிச்சிக்கிற மாதிரி. அப்போல்லாம் பஸ்ஸில் சீட் பிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் எப்படி சீட் பிடிக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நான் பஸ்ஸில் போக முடியல. நீங்கள் எப்போது பஸ்ஸில் போக வேண்டியிருந்தால் சீட் பிடிக்கணும் வேறு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் 2 பச்சை மிளகாயை கோத்து ஜன்னல் வழியா அந்த சீட்டில் போட்டீங்கன்னா டிரைவரே அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டான். வேற ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பக்கமே எவனும் வரமாட்டான். அப்புறமா எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் ஊறுகாய் போடலாம். ஆனால் அது ஒரு பெரிய டெக்னிக். எனக்கு அப்போ அது தெரியாது. இந்த பஸ்ஸு கூட்டம் தாங்க முடியல, திருச்செந்தூருக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன யோசித்தேன், வாசலுக்கு போயிட்டோம்னா வாசலில் வர்ற பஸ்ஸில் ஏறி விடலாம், நம்ம அப்படியே திருநெல்வேலி அந்த திருச்செந்தூர்லேருந்து வர பஸ்ஸில் ஏறிடலான்னு நான் வாசலுக்கு போனால் என்ன மாதிரி அறிவாளி 1000 பேர் அங்கே காத்திருக்கா. இங்கேயும் அங்கேயும் நான் ஓடுற ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு 80-85 வயசுக்கு மேலே ஒரு பெரியவர் என்னை பார்த்து கேட்குறார், தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா அப்படின்னு ஒரு பஸ்ஸை கேட்டார். ஐயா இது திருச்செந்தூர் பஸ்ஸு தான், ஆனால் இதில் ஏறினா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, மேலேயே போயிடுவீங்க. அவர் சொன்னார், அதெல்லாம் உன்னை கேட்டோமா, நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன், கடைசியில் வேறு வழி இல்லாமல் இது திருச்செந்தூர் பஸ் தான் அவருக்கு சொல்லிவிட்டு நான் வாசலுக்கு போனேன். ஒரு டாக்ஸி எடுத்தேன், நேராக அந்த டாக்ஸியில் புறப்பட்டு திருச்செந்தூர் வந்தேன். ஆனால் வரும்போது மனசில் ஒரு கில்ட்டி, ஒரு ஃபீலிங், என்ன ஐயோ அந்த 2 பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, 2 பெரியவங்களை கூப்பிட்டு வந்துருக்கு. இதான் சார் லைஃபு. அப்போ நமக்கு தோண மாட்டேங்குது அந்த விஷயம், அதுக்கு அப்புறமா தோணுது. ஆனால் அதனால நாம் இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டதால அடுத்த முறை கெட்டிக்காரனாக இருப்போம்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மறுபடியும் மக்குத்தனம் பண்ணுறது தான் லைஃபே. மறுபடியும் மக்குத்தனம் பண்ணாமல் நம்மளால இருக்க முடியாது. இந்த கார்லையும் நான் நிம்மதியாக போகல, காசு கொடுத்துட்டு கவலைப்படுறேன், ஐயோ அந்த பெரியவங்களை கூட்டு போயிருக்கலாம். கடைசியாக திருச்செந்தூருக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு காலையில் எனக்கு பேச்சு குளிச்சுட்டு நான் போய் ஸ்டேஜில் உட்காந்தா ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு முன்னாடி அந்த 85 and 86 2 பேர், அவங்க அங்கேருந்து ஹாய் என்னை முதலே பார்த்துட்டாங்களாம். ஹாய், நான் என்ன பார்த்தேன் தெரியுங்களா, அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன் ஒருவேளை போய் அவங்க ஆவியா வந்து உட்காந்துருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு உள்ளோர ஒரு டவுட்டு. அதுக்காக கால் இருக்கா அப்படின்னு பார்த்தா கால் இருக்கு. நான் பேசி முடித்த உடனே இறங்கி வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன், வெரி சாரி நான் வந்து உங்களை டாக்ஸியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம், விட்டுட்டேன். நீங்கள் ஒரு டாக்ஸியில் வந்தீங்களா? நீங்கள் ஒரு டாக்ஸியில். அவர் சொன்னார் பாருங்க, இல்லையே
உங்ககிட்ட கேட்டோம் இல்ல, ஆமா அதே பஸ்ல தான் வந்தோம். அந்த பஸ்ல நீங்க எப்படி ஏறினீங்க? அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நாங்க எங்க ஏறணும், ஏறுறவனுக்கெல்லாம் இடைஞ்சலாம் நின்னுகிட்டு இருந்தோம், அவங்களே ஏற்றி விட்டானுங்க. இறங்குறவனுக்கெல்லாம் இடைஞ்சலா நின்னமா இறக்கி விட்டாங்க. எனக்கு அப்பதான் சார் ஒரு உண்மை புரிஞ்சது, என்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கு நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, போறவனுக்கு இடைஞ்சலா கோயில போய் நம்ம நின்னுக்கிட்டோம்னா அவன் ஆத்திரத்துல நம்மளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், திருவாசகத்துக்கு விளக்கம் எனக்கு அங்கதான் கிடைச்சது. அடியார் நடு, ஏன்னா அவனுக்கு அவஸ்தை, நம்மளை வச்சுக்கிட்டு அவன் தாண்டி போயாகணும். அவன் போற அவசரத்தில் நம்மள இப்ப இங்கே வரும்போதே சில பேர் யார் பாஸ்லயோ யாரோ உள்ள வந்ததெல்லாம் பார்த்தோம்ல, அப்ப ஏதோ ஒரு டிக்கெட்ல எப்படியே உள்ள வந்துட வேண்டியது தானே. அப்ப அடியார் நடுவுள் இருப்பது அவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு தாட்டு, ஆனா அதை ஒரு பேக்கேஜ், ஒரு ஹியூமர் சொல்லும் போது கரெக்டா கம்யூனிகேட் ஆகுது. இதை விட டிஃபிகல்ட்டான தாட்டை நான் சொல்ல ஒரு முறை கஷ்டப்பட்டேன். அது என்னன்னு கேட்டா அதாவது ஈகோ. ஈகோ இல்லாமலே இருக்க முடியாது, ஈகோவோடய இருக்க முடியாது. இப்போ நான் ஈகோவோட இருந்தேன்னு வச்சுங்க, லைஃபே ரொம்ப நரகமாக போயிடும், ரொம்ப சிரமமான விஷயமா போயிடும். பட் அதுக்கு நான் ஈகோ இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? டோட்டலாக ஈகோ இல்லாமல் இருந்துட முடியுமா? அதுக்கு சைக்காலஜியில் சொல்கிறான், நீங்கள் டோட்டலாக ஈகோவை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹூம் ஐ ஆம், இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின். இப்போ நான் சுகி சிவம், நான் ஒரு பேச்சாளர், நான் இப்படி சமூகத்தில் இந்த அந்தஸ்தில் இருக்கிறவன், இந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறேன், இவருக்கு கணவனாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி. இதை நான் லூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, என் நிலைமை என்ன ஆகும்? அந்த இடத்துல நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு பேர். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பிலசாபிக்கலாக கஷ்டமான விஷயம். ஒரு சின்ன விஷயம், அனெக்டோட் ஒன்று படித்தேன், போதும், அது போதும் சார். ஒருத்தர் என்ன பண்ணா, பூனை வளர்த்தா. பூனை வளர்த்தது பெருசு இல்லை, அந்த பூனைக்கு ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய் பேர் வைக்க சொன்னான். நம்ம ஊரில் சாமியாருக்கு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க, பூனைக்கு பேர் வைங்க அப்படின்னா. அவர் உடனே அதுக்கு பேர் வச்சார், என்னன்னா ஈகோ அப்படின்னு பேர் வச்சார். ஈகோ ரொம்ப அருமையான அந்த பூனைக்கு பேர். ஏன் தெரியுங்களா? ஈகோ எப்போவுமே கொஞ்சமாக குட்டியாக இருக்கும்போது நல்லா இருக்கும், வளர வளர தான் ஈகோ பிராணனை வாங்கும். பூனையும் அப்படித்தான், வளர வளர தான் உயிரை எடுக்கும். அவர் அழகாக பேர் வச்சார், ஈகோன்னு பேர் வச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூனை அவஸ்தை பண்ண ஆரம்பிச்சது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாமியார்கிட்ட போய் கேட்டான். அவர் சொன்னார், போடா, கொண்டு போய் இந்த பூனையை எங்கேயாவது விட்டுட்டு வாடா அப்படின்னார். இவன் உடனே அந்த பூனையை ஒரு சாக்கு பையில் போட்டு, பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் ரொட்டிக்கார் தெருவில் இருந்தோம், இதே மயிலாப்பூர் ரொட்டிக்கார் தெருவில் இருந்தோம், இந்த பீச்சில் கொண்டாந்து பூனையை விட்டு போவோம். நாங்கள் இங்கே கொண்டாந்து விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். நான் ஐ எம் நாட் ஜோக்கிங். பூனைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு, நாய் எஜமானனை விடாது, பூனை வளர்ந்த இடத்தை விடாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த பூனையை அந்த மாதிரி அவன் கொண்டு போய் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனான் பாருங்க, அது வாசல்ல உட்காந்து கேட்டது, ஏன் லேட்டுன்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். சரி இருந்துட்டு போட்டு சனியன்னு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூனையை தொந்தரவு ஜாஸ்தியாக போச்சுன்னு போய் சாமியாட்ட கட்ட ஒன்று, உனக்கு அறிவு இருக்கா, திரும்பி வர இடத்துல விடுவாங்களே, எங்கேயாவது வெளியூரில் போய் விட்டுவார். அவன் ஒன்று இங்கேருந்து பஸ் ஏறி மதுராந்தகம் வரைக்கும் போய் மதுராந்தகத்தில் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து சரவணபவனில் காய்ச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அவஸ்தை. இன்னொரு 7-8 மாதம் ஆச்சு, அவஸ்தை தாங்கலை. மறுபடியும் சாமியாட்ட கேட்டான். அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லைடா, எங்கேயாவது கண்ணு தெரியாத காட்டில் கொண்டு போய், கண்ணுக்கு தெரியாத காட்டில் கொண்டு போய் விட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. அதை படாத பாடுபட்டு எடுத்துக்கிட்டு போய் ஒரு காட்டுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு அதை அவுத்து விட்டதுக்கப்புறம் இவனுக்கு ப்ராப்ளம், வழி தெரியல. இப்ப இவன் வீட்டுக்கு வரத்துக்கு இவனுக்கு வழி தெரியல. இவன் பூனையை பரிதாபமா பார்த்தான் பாருங்க. பூனை சொல்லிச்சு ஃபாலோ மீ அப்படின்ட்டு, அது கூட்டிட்டு வந்து விட்டுட்டு. இதேதான், நீங்க ஈகோவை விடலாம் நினைச்சாலும் நாம யாருன்னே தெரியாம போறதால கடைசியில் வேற வழியே இல்லாம ஈகோ வாழை பிடிச்சிக்கிட்டே நம்ம மறுபடியும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறோம். நான் முதல்ல 3 உதாரணம் சொன்ன பாருங்க. பீச்சில் கொண்டாந்து விடுறது, அடுத்த ஊரில் கொண்டு போய் விடுறது, வேற ஒன்றும் இல்லை. முதல்ல உள்ளூர் கோயிலில் விடுறது, அப்புறம் காசி வரைக்கும் கொண்டு போய் ஈகோவை விடுறது, அப்புறம் ஏதாவது சாமியார் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருது. எங்கே போனாலும் நம்மளால ஈகோவை விட முடியாது. கடைசியாக ஈகோவை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்றோம். எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு தாட்டு. ஆனால் அந்த சிம்பிள் ஸ்டோரி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சரியா சொல்லணும்னா, ஹியூமர்னு ஒன்று இல்லாமல் போனா மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் விளக்க முடியாது என்பதற்கு ஜென், சூஃபியிசம் இவையெல்லாம் ஒரு சரியான அடையாளங்கள். பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்த்தா ஒரு காமெடி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தா அது அவ்வளவு பெரிய உண்மைகளை நமக்கு புரிய வைக்கும். ஐயா,
நான் மகிழ்ச்சி அப்படின்னு ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். வேர்ல்டில் இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் எல்லாரையும் வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் ஓடுது, யூடியூபில் அவைலபிள். அது ஹாப்பினஸ் அப்படின்னு பேர் அந்த படத்தோட பேர். அதில் என்ன கம்யூனிகேட் பண்ணுறான், உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மதம், வெவ்வேறு இனம் எல்லா மக்களையும் கேட்டு உனக்கு லைஃப்பில் என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எல்லாருடைய ஒரே ஆன்சர் என்ன தெரியுங்களா? ஹாப்பினஸ், ஹாப்பினஸ், ஹாப்பினஸ். ஒருத்தன் ஜப்பானில் சொல்கிறான், ஒருத்தன் ஆப்பிரிக்காவில் சொல்கிறான், ஒருத்தன் தமிழில் சொல்கிறான், ஒருத்தன் இங்கிலீஷில் சொல்கிறான், ஹிந்தியில் சொல்கிறான். பட் எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்கிறான், ஹாப்பினஸ். அவன் என்ன சர்வே எடுக்கிறான் தெரியுங்களா? ஹவு டு அச்சீவ் ஹாப்பினஸ். வேர்ல்டு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறான். அருமையான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதில் ஒரு கடைசியாக ஒரு ஃபார்முலா சொல்கிறான். எல்லா மனுஷனும் ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறான், நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கணக்கு பார்த்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நீங்கள் 100 யூனிட்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு 100 யூனிட்னு கணக்கு வச்சா ஒன்லி 10% தான் பணத்தால் கிடைக்குதான். எவ்வளவு முயன்றாலும் பணத்தால் வரக்கூடிய சந்தோஷம் லைஃப்ல அப்படின்னு பார்த்தா 10% தான். அதுக்கு மேல ஹாப்பினஸ் அது கொடுக்காது. இன்னும் அதுக்கு மேல அந்த பணம் சேர சேர அது பிரச்சனை தான் கொடுக்குமே ஒழிய அது ஒருபோதும் சந்தோஷத்தையோ திருப்தியோ தராது. ஒன்லி 10% அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. ஆச்சுங்களா? அப்போ பாக்கி 90% என்னன்னு சர்வே எடுத்தான். செகண்டா ஒரு 40% பிரிச்சான் பாருங்க. அருமையானது என்ன தெரியுங்களா? எப்ப ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றான். உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும், இல்லைன்னா ஒன்ன பிடிச்சவங்களோட நீ இருக்கணும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும், இல்லையா ஒன்ன பிடிச்சவங்களோட இருக்கணும். 40% ஹாப்பினஸ் கேரண்டின்.